அதீத ஆர்வம் அவருடைய திட்டங்கள்லாம் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருந்தது. எதனால தான் இத்தகைய நடவடிக்கை அப்படின்றத நீங்க ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தீங்க. அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய திட்டங்கள் என்ன இருந்தது? விசிகாவினுடைய அந்த மாநாட்டு வெற்றிகள், கடந்த முக்கியமான 2 மாநாடுகள், அதிலெல்லாம் அந்த வெற்றிகளுக்கு அவருடைய பங்கு பிரதானமாக இருந்திருக்கிறது. ஒருங்கிணைப்பாளராக முக்கிய பங்குகளை வகித்திருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த அவர் வந்து கிளைம் பண்றார். முதல்ல அந்த மாநாட்டிலே அவருடைய கான்ட்ரிபியூஷனே இல்லை. வருத்தமா இருக்கு எங்களுக்கு. அவர் அதை மாற்றிக்கணும். விசிகாவை வந்து திமுக கூட்டணியிலிருந்து பிரித்து விஜயோடு சேர்ப்பதற்கான வேலையை ஆதவர்ஜுனா முன்னெடுக்கிறார். சரியா தான் பிடிச்சிட்டீங்க பாயிண்ட். இந்த கூட்டணியை உடைப்பது போல நடவடிக்கைகள் அமைந்தது தான் அவருக்கு பெரிய அதிர்ச்சி. அது வந்து வேணாம் அப்படின்னு பலமுறை அவர் சொல்லியும் கூட அதை அவர் கேட்கல. இப்போ என்ன அந்த நோக்கத்தோடு தான் அவர் வந்திருக்கிறாரு அப்படின்ற அந்த உறுதியான நிலைப்பாட்டுக்கு விசிகாவினர் இப்போதாவது வந்து விட்டார்களா? அது இப்போ சொல்வதன் மூலமா விடுதலை சிறுத்தைகளுக்கு உடனடியாக வந்து ஆட்சியில பங்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் அதுக்கு இருக்கு. இல்ல, ஆனா அத்தகைய நிலையை 2026 பெற வேண்டும்ன்ற ஒரு வியூ வந்து விசிகாவுக்கு இருக்கா? ஏன்னா நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜயே முதல்வர் ஆகணும்னு சொல்லும்போது, சீமான் முதல்வர் ஆகணும்னு சொல்லும் போது, இந்த மண் என்னிடத்தில் கிடைத்தால் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாருல. இது எதுவுமே தவறு கிடையாது. துணை முதல்வர் ஆகணும்னு உதயநிதியை குறிப்பிடுறது தான் பிரச்சனை. உதயநிதியை குறிப்பிடும் அதுக்கு தேவையே இல்லையே. நேரடியாக சிந்து முட்டி விடுற வேலை எல்லாம் இருக்குது. இப்போ சொல்றவங்க 200 தொகுதிகளில் திமுகன்ற சொல்ற கணக்குப்படி பார்த்தா கூட மற்ற கூட்டணி கட்சிகள் கூட சேர்ந்து விசிகா இருக்கும்போது திரும்பவும் ஒரு சொற்பமான சீட்டு தான் இருக்கும் அப்படின்ற போது. ஆனால் விசிகா காரங்கிட்டலாம் கொஞ்சம் பேசும்பொழுது அவங்களுடைய எப்போ எங்களுக்கு இருக்கிற பலத்தின்படி பார்த்தா ஒரு 25+ சீட்டாவது நாங்கள் எதிர்பார்க்குறோம் சட்டமன்ற தேர்தலுக்கு. ஆனால் அத்தகைய சீட் கிடைக்குமான்றது டவுட்டாக இருக்குது. அப்படின்ற போது திமுக கிட்ட அந்த மனநிலை இல்லைன்னு உங்களால் தவிர்த்திட முடியுமா? ஆதவர்ஜுனாவுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகார பகிர்வு குறித்துலாம் பேசி இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல திமுகவை அதிகமாக சாடி இருக்கக்கூடாது. இப்போ அதுதான் பிரச்சனை. அது வந்து தான் இயல்பான ஒரு விஷயம் தானே. நாங்கள் தானே இப்போ தலைவரே பேசுகிறாருல, ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும்னு சொல்கிறாரு. எனக்கும் முதல்வர் கனவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் சொன்ன இந்த கருத்தின்படியே கூட பார்த்தாலும் அப்போ இந்த இடைநீக்கத்துக்கு பின்னாடி திமுகவினுடைய கோபம் இருக்கிறது, அழுத்தம் இருக்கிறது அப்படின்றது உண்மைதான். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு கௌதம சன்னா அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள விசிகா சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விசிகா சமீபத்திய அரசியல் வட்டாரத்தில் குறிப்பாக இந்த மது ஒழிப்பு மாநாடு, அதற்கு முன்னாடி திருமாவளவன் அது குறித்த பேட்டிகள் கொடுத்ததுல இருந்தே விசிகா கடந்த சில மாதங்களாகவே பேசுபொருளாக இருக்கிறது. அதில் இப்போதைக்கு வந்து ஆதவர்ஜுனாவை சுற்றி அந்த விஷயங்கள் இருக்கிறது. இதுக்கப்புறம் அதில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அவருடைய பேச்சு, அதற்கான இடைநீக்கம், அதற்கு அவருடைய பதில் அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய இன்டர்வியூவில், இது சம்பந்தமான இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதீத ஆர்வம் அவருடைய திட்டங்கள்லாம் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருந்தது. எதனால தான் இத்தகைய நடவடிக்கை அப்படின்றத நீங்கள் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தீங்க. அது என்ன அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய திட்டங்கள் என்ன இருந்தது? அவரை பற்றி நேரடியாக பேசி அந்த சில இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். தலைவர் சில வழிகாட்டுதலை கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படையில் தான் நம்ம இதெல்லாம் பேசுறது. ரெண்டாவது வந்து என்னென்னா, தலைவருடைய தொலைநோக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது எங்களுக்கு. அவருடைய தொலைநோக்கு, அவருடைய திட்டங்களை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். கட்சியில் எல்லாமே அந்த திட்டங்கள் முழுக்க கட்சியினுடைய ஒப்புதலோடு தான் அது நடக்குது. சில நேரத்தில் நெருக்கடியான சூழலில் முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தம், யாரையும் கலந்து ஆலோசிக்க முடியாத நேரத்தில் தலைவர் வந்து முடிவெடுத்தாலும் அது முழுக்க கட்சியின் நலனையை சார்ந்ததாகவும், கட்சியின் கொள்கைகளை பாதிக்காத அளவு, மக்களுடைய நலனை பாதிக்காத அளவு தான் எந்த முடிவுமே அவர் எடுப்பார். கட்சி நலன் என்பது கட்சியை நம்பி இருக்கின்ற மக்களின் நலன், பொதுமக்களின் நலன் எல்லாவற்றையும் சார்ந்து தான். ஸோ அந்த அடிப்படையில் இப்போதைக்கு வந்து கட்சியின் நலன் அப்படின்றது வந்து கூட்டணி, இந்தியா கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் பங்கு வகிக்குது இல்லையா, அந்த கூட்டணி சிதையாமல் பாதுகாக்க வேண்டியது தலைவரின் பொறுப்பு. அதை அவர் உணர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்திய அளவிலும் அந்த கூட்டணிக்காக வேலை பார்க்குறாரு. தமிழ்நாட்டு அளவில் திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறதால
அதையும் அவர் பாதுகாக்கின்ற கட்டத்தில் இருக்கிற ஒரு நிலையில் இருக்கின்றார். ஸோ இந்த நிலையில தான் அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுக்கள் தொடர்ந்து கடந்த 6 மாதமாக இந்த கூட்டணியை உடைப்பது போல நடவடிக்கைகள் அமைந்தது தான் அவருக்கு பெரிய அதிர்ச்சி. அது வேணாம் அப்படின்னு பலமுறை அவர் சொல்லியும் கூட அதை அவர் கேட்கல. இப்போ என்ன அந்த நோக்கத்தோடு தான் அவர் வந்திருக்கிறாரு அப்படின்ற அந்த உறுதியான நிலைப்பாட்டுக்கு விசிகவினர் இப்போதாவது வந்து விட்டார்களா? அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா கூட்டணி தொடரும் அப்படின்னு தலைவர் பலமுறை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்துடுச்சு இவருடைய பேட்டிகளால தான். இதுக்கு முன்னாடி கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் நிலை தலைவர்கள் பல பேட்டிகள் கொடுக்குறோம், பல இடத்துல இந்த மாதிரி நெருக்கடி அவர் பதில் சொல்ற அளவுக்கு எதுவுமே நாங்க ஒரு நெருக்கடியெல்லாம் உருவாக்குறதில்லை. ஆனா இவருடைய கருத்துக்கள் எல்லாமே தலைவர் பதில் சொல்லக்கூடிய, பொதுவெளியில பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கு அவருக்கு. அது தலைவருக்கு இவர் நம்பகத்தன்மை இல்லாத ஆளு, இரட்டை நாக்கு, உள்ளெண்ணை வச்சுக்கிட்டு வேற ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஆழம் பார்க்குறாரு அர்ஜுனாவை பேச விட்டுட்டு. ஸோ இப்படின்ற ஒரு விமர்சனங்கள் எல்லாம் அவர் மேலே வந்ததால இது கட்சிக்கு எதிரான நடவடிக்கையாக தான் தலைவர் அவர் பார்த்தார். அதனால கூட்டணியை பற்றி பேசுவது பொதுவாக பார்க்கும்போது அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, இந்த விஷயங்கள்லாம் தலைவர் சொன்னது தான். அதை இப்போ சொல்வதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு உடனடியாக ஆட்சியில் பங்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் அதுக்கு இருக்கு. இல்ல, ஆனா அத்தகைய நிலையை 2026 பெற வேண்டும்ன்ற ஒரு வியூ விசிகாவுக்கு இருக்கா? இல்ல, அந்த அதிகார பகிர்வுல. அதாவது இது இனிமேல் தான் அதை பத்தி பேச போறோம். இல்ல, நான் ஏன் அதை அது எங்களுடைய அதுதான் 2026 இனிமேல் வருகின்ற எல்லா காலங்களும் மட்டும் இல்லை, ஏற்கனவே கூட எங்களுக்கு அந்த விருப்பம் இருந்தது. விடுதலை சிறுத்தைகளுக்கு தலைவருக்கும் ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அதனால்தான் அந்த முழக்கத்தை அவர் உருவாக்குனாரு. கரெக்ட். ஆனா அது நடைமுறைப்படுத்துவதற்கான சூழலும் வாய்ப்பும் அமைஞ்சாதான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். அப்படி இல்லாம வெறும் ஒரு ஆசையா போயிடும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணணும், கட்சியை வலுப்படுத்தணும். எங்களுடைய எண்ணிக்கையை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக வேண்டிய வேலை இருக்குது. அதுக்கு கட்டமைப்பு வேலைகளை பார்க்கணும், மக்களிடத்துல போய் பேசணும். பல பணிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். திடீரென்று எந்த தேவையுமே இல்லை. கூட்டணி உருவாக்கி ஏறக்குறைய 3 ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குது தேர்தல். இந்த நேரத்தில் நீங்க கூட்டணி ஆட்சியில ஏன் கொடுக்கல, உங்களுக்கு பெரிய மனசு இல்லை அப்படின்னு பேசுவதன் மூலமா ஒரு நெருக்கடியை தான் அவர் தலைவருக்கு உருவாக்கி விட்டுட்டாரு. ஆனா இத்தகைய பேச்சுக்கள் நான் எப்போ இருந்து எழறதாக இதுக்கான ஆரம்ப புள்ளி எங்கிருந்து நான் பாக்குறேன்னா, விசிகா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 3வது பெரிய கட்சியாக வளர்ந்து விட்டது அப்படின்ற செய்தி சில மாதங்களுக்கு முன்னாடி வந்தது. அதற்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள். அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்க நினைக்கிறேன்னா, இப்போ இந்த புள்ளியை தான் நான் இந்த 26ல அத்தகைய நிலையை அடைவதற்கு விசிகா நினைக்கிறதா அப்படின்னு ஏன் கேட்கிறேன்னா, அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு, ஸோ அதை கேட்டு பெறுவதற்கான கால சூழலும் நெருங்கி விட்டது அப்படின்னு ஏன் இதை எடுத்துக்க கூடாது? அதாவது இதை நெருங்கி விட்டது அப்படின்னு சொன்னாலும் அது அறிவிக்க வேண்டிய பொறுப்பில் தலைவர் தான் இருக்கிறார். மக்களுடைய விருப்பம், கட்சி தொண்டர்களுடைய விருப்பம் இருந்தாலும் சூழல் கருதி எந்த நேரத்துல எதை அறிவிக்க வேண்டியது சுப்ரீம் பவர், கட்சியில தலைவர் தான் அதை அறிவிக்கணும். அதை அறிவிக்கும் போதுதான் அதுக்கு ஒரு வாய்ஸ் கிடைக்கும். தலைவர் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர், கூட்டணியில எங்களுக்கு பங்கு வேண்டும், கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும் அப்படின்னு அறிவிக்கும் போது அது ஒரு செய்தி ஆகுது. மக்களிடத்துல தலைவர் ஏதோ தீர்மானகரமான ஒரு திட்டம் கையில வச்சிருக்கிறாரு, இந்த எண்ணிக்கையெல்லாம் உயரப்போகுது, அவருடைய தொலைநோக்குல இதெல்லாம் இருக்கு போல இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வேலை செய்வதற்கும் ஒரு உத்வேகம் இருக்கும். தலைவர் பல்வேறு அரசியல் கணக்குகளை அவர் போடுவார். எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை விடுது. நீங்கள் இப்போ மற்ற அரசியல்வாதிக்கு மாதிரிலாம் கிடையாது. அவர் ரொம்ப நிதானித்து முடிவுகளை அறிவிக்குகின்ற ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். அப்போ இதுக்கு இது ஒரு முழக்கம். இந்த கூட்டணி ஆட்சியில்ன்றது, கூட்டணி இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குன அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சூழல் வந்துவிட்டால் தலைவரே அதை அறிவிப்பார். நமக்கு அந்த ட்விட்டர்ல போட்ட வீடியோவாங்க சார், அது அதிகார பகிர்வு அந்த மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு ட்விட்டர் வீடியோ போட்டு டெலீட் பண்ணி அப்புறம் திரும்பவும் போட்டிருந்த அந்த விஷயம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதற்கு அப்புறம் ஆதவ அர்ஜுனாவினுடைய செயல்பாடுகள் இன்னும் ஃபுல் ஃபோர்ஸ்டா இருந்தது. அதான் நீங்க சொன்னீங்க, இப்போ தலைவர் அவர்களே அதை அறிவிப்பார் அப்படின்னு. பட் அட் த சேம் டைம் ஒரு விசிகாவினுடைய தலைவராக அவருக்கும் திமுக தலைமையிடம் ஒரு நெருக்கடி இருக்கும். அப்போ டைரக்டா அவர் பேச முடியாத சூழலும் இருக்கும். அதை அவர் ஒரு சமிக்கையாக அவர் இந்த இடத்தில் ஆரம்பித்து வைத்ததை ஆதவ அர்ஜுனா அவர்கள் தொடர்கிறார் அப்படின்னு ஏன் பார்க்க? அதுதான் இல்லை அது அவங்க அதேனா அவருடைய
ட்விட்டரை வந்து ஹேண்டில் பண்ணுறது ஒரு குழு தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த நேரத்தில் ஆர்வத்தில் அதை போட்டுட்டு அப்புறம் டெலீட் பண்ணி விட்டுட்டாங்க. அதை டெலீட் பண்ணாமல் விட்டுருந்தா கூட இவ்வளோ விவாதம் ஆயிருக்காது. அவங்க வந்து இந்த சூழலில் திடுக்குன்னு எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு தயக்கத்தில் வந்து டக்குன்னு அதை எடுத்துட்டாங்க. கட்சி உயர்மட்ட குழுலாம் போய் பேசணும், ஏன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க ஆர்வத்தோடு போட்டுட்டாங்க. திருப்பி வந்து வேற ஒரு நிகழ்ச்சிக்கு தலைவர் போகிறதால டக்குன்னு அதை டெலீட் பண்ணிட்டாங்க. இதுதான் டெக்னிக்கலாக நடந்தது. இது வந்து எந்த பர்பஸாகவும் இது நடக்கல. இது ஒரு தன்னியல்பா நடந்த விஷயங்களை ஊடகங்கள் பெருசாக்கி உடனே வந்து அவருடைய ஆசையை மறைக்கிறார் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் தலைவர் அறிவித்த பிறகுதான் அது முடிவுக்கு கட்சிக்குள்ள வரும். இடையில யார் அறிவிச்சாலும் அது வந்து விவாதங்கமா மாறும்பொழுது அது தலைவருக்கு நெருக்கடியாக மாறுது. அதை தான் தவிர்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ இப்போ திருமாவளவன் அவர்கள் இப்போ அத்தகைய சூழல் அப்போ இன்னும் அந்த 2026 கால்குலேஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். அப்போ 26ல அத்தகைய நிலையை அப்போ விஷன் 2026 விஷன் என்னவாக இருக்கிறது? அது இனிமேதான் நீங்க பிளான் பண்ணணும். அதுதான் சொல்றேன்னு, குறுகிய கால திட்டம், நீண்ட கால திட்டம். குறுகிய கால திட்டத்தில் தேர்தலில் அந்த சூழலுக்கு ஏற்றபடி தான் முடிவெடுக்க முடியும். அது உயர்மட்ட குழுவும் கூடி முடிவெடுக்கும். அதே நேரத்தில் அந்த முடிவுகளை வந்து தலைவர்கிட்ட சொல்லிட்ட உடனே சூழலுக்கு ஏற்றது போல அவர் முடிவெடுப்பார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. 2026க்கான தேர்தல் நாளைக்கே வரப்போறதில்லை. இன்னும் நடுவில் வந்து 25 இருக்குது, அதுக்கப்புறம் 26 இருக்குது. இப்போ சொல்லணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நடுவில் நான் ஏன் 26 கூட நீங்க சொல்றது கரெக்டு தான். பட் நான் ஏன் இப்பவே அந்த 26 பத்தி கேட்கிறேன்னா, சில விஷயங்களை கேட்டு பெறணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது இப்பத்திலிருந்தே பண்படுத்த வேண்டி இருக்கணும்ன்ற சூழலும் ஒரு சில விஷயங்கள்ல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அதிகார பகிர்வுக்கும் இருக்குன்னு ஏன் எடுத்துக்க கூடாது? அதனால இப்ப இருந்தே பேசி ஆகணும். தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதுதான் தலைவரிடம் முழக்கம். முதல்ல ஆட்சி என்ன ஆட்சியில் வந்து ஒரு தேர்தலில் நிற்கிறோம், சட்டமன்ற உறுப்பினர்களாக போகிறோம், அமைச்சரவை அமையுது, முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுறார், அமைச்சரவை அமையுது. இதுதானே இந்த படிநிலை அப்படின்ட்டு. இப்போ அதிகாரம் என்பது 3 நிலையில் இருக்குது. ஒன்று முதல்வர், வந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், 3ம் அதிகாரம் தான். இது 3ம் சேர்ந்தது தான் ஒரு சட்டமன்றம். இந்த சட்டமன்ற அதிகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கு இருக்கா இல்லையா? எம்எல்ஏக்களாக இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இந்த அதிகாரத்தில் பங்கு மட்டும் இல்லை, ஆட்சியில் பங்கோடு தான் இருக்கிறோம். நீங்க எதை மீன் பண்ணுவீங்க அப்படின்னா, அமைச்சரவையில் பங்கு இல்லை அப்படின்னு நீங்க மீன் பண்றீங்க. இந்த முழக்கத்தெல்லாம் அப்படி எடுத்த உடனே அமைச்சரவையில் பங்கு வரணும் அப்படின்னா அதுக்கு அமைச்சரவையில் பங்கெடுக்கின்ற அளவுக்கு எங்ககிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அமைச்சரவையை வந்து ஆட்சியை அமைக்க முடியாத அளவிற்கு ஒரு குறைவான எண்ணிக்கையில் திமுகவிற்கோ ஒரு எண்ணிக்கை பலம் குறைஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே இல்லை. அவங்க அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கிறாங்க. ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் அவங்களுக்கு கிடையாது. தேர்தலை சந்திப்பதற்கு எங்களுடைய ஆதரவு தேவை. கீழே வந்து எல்லாமே எடுக்கிறதுக்கான இப்போ படிப்படியாக தான் இதை நாங்கள் செய்ய முடியும். இப்போ வந்து எங்களுக்கு 2011 ஒரு எம்பி எம்எல்ஏ கூட இல்லை, 2025 ஒரு எம்எல்ஏ இல்லை, இப்போ 2021 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்றத்துக்கு 6 சட்டமன்ற தொகுதி. அதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தா இப்போ 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்குதா இம்ப்ளைட் அது. ஆனால் அது சட்டமன்றத்துக்குள்ளே இல்லை, அந்த கெப்பாசிட்டி இருக்குது. 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். இது அதிகாரத்தின் நாடாளுமன்றத்திலையும் நாங்கள் பங்கெடுத்துட்டு இருக்கிறோம், சட்டமன்றத்திலையும் நாங்கள் பங்கெடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய அளவிற்கு ஏற்றபடி இப்போதைக்கு கிடைச்சிருக்குது. இது அதிகரிக்க தான் நாங்கள் முயற்சி எடுக்கணும். அதுக்கான வேலையை வந்து தலைவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. தலைவருடைய சாதுரியத்தால், தலைவருடைய திட்டத்தால் தான் குறைந்தபட்சம் இதை நாங்கள் அடைய முடிஞ்சுது. 2 தேர்தலில் ஒன்றுமே இல்லாமல் இருந்த நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்கிறோம். அடுத்த தேர்தலில் இதை இன்க்ரீஸ் பண்ண தான் நாங்கள் முயற்சி எடுப்போம். ஸோ அடுத்த தேர்தலில் அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது. அதுக்கு எனக்கு கணிச்சிட்டு இப்போ தான் அப்படி எங்களுக்கு விருப்பங்கள் இருக்கலாம். ஆனால் யதார்த்த சூழலில் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் தான் அது தலைவர் தான் முடிவு எடுப்பார். அது வரைக்கும் நாங்கள் காத்துட்டு தான் இருக்கோம். ஆதவ் அர்ஜுனா அவருடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகார பகிர்வு குறித்துலாம் பேசி இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல திமுகவை அதிகமாக சாடி இருக்கக்கூடாது. இப்போ அதுதான் பிரச்சனை. அது வந்து தான் இயல்பான ஒரு விஷயம் தானே. நாங்கள் தானே இப்போ தலைவரே பேசுறாருல, ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும்னு சொல்றாரு. எனக்கும் முதல்வர் கனவு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் முதல்வர் ஆகணுன்ற கனவு இருக்குது அப்படி. அப்போ கட்சியில் இருக்கவங்கள என்ன விமர்சனம் பண்ணாங்க? தலைவர் முதல்வர் ஆகணும்னு சொல்லாம நீ துணை முதல்வர் ஆகணும்னு சொல்றீங்க, ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்டாங்க. இது தப்பே கிடையாது. திமுக சைடில் வந்து தலைவர் திரும்ப முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவங்களையும் எதிர்க்க போறதில்ல.
ஏன்னா நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜயே முதல்வர் ஆகணும்னு சொல்லும்போது, சீமான் முதல்வர் ஆகணும்னு சொல்லும்போது, இந்த மண் என்னிடத்தில் கிடைத்தால் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாருல்ல. இது எதுவுமே தவறு கிடையாது. துணை முதல்வர் ஆகணும்னு உதயநிதியை குறிப்பிடுறது தான் பிரச்சனை. உதயநிதியை குறிப்பிடும் அது தேவையே இல்லையே. நேரடியா சிண்டு முட்டி விடுற வேலை எல்லாம் இருக்குது. அது ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாத ஒரு சார்ஜா இருந்தது. அதை அவர் தவிர்த்திருக்கலாம் அந்த நேரத்துல. அது தவிர்க்காம ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு மட்டும் பேசியிருந்தா அது இன்னும் அரசியல் ரீதியான ஒரு பேசுபடு பொருளா மாறி இருக்கும். விவாதம் நல்ல ஆரோக்கியமான விவாதமா வளர்ந்துருக்கும். இது தனிப்பட்ட ஒரு முரணா போய் மாட்டிக்கிடுச்சு. அது எங்களுக்கு பெரிய நெருக்கடி. அது அப்போ நீங்க சொன்ன இந்த கருத்தின்படியே கூட பார்த்தாலும், அப்ப இந்த இடைநீக்கத்திற்கு பின்னாடி ஒன்று முழு காரணமாகவோ அல்லது ஒரு காரணமாகவோ திமுகவினுடைய கோபம் இருக்கிறது, அழுத்தம் இருக்கிறது அப்படின்றது உண்மைதான். இல்ல, இதை பத்தி திமுக எந்த இடத்துலயும் யாருக்கிட்டையும் எங்ககிட்ட பேசவே இல்லை. தலைவர்கிட்டையும் அதை பத்தி அவங்க ஒரு நாளும் பேசல. தலைவரோட முடிவு என்ன? ஏன்னா இப்போ ராஜா பேசினாரு, நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேல அப்படின்னு சொன்னாரு. ராஜா யார் இதை சொல்றதுக்கு? திமுகவில் இருக்கவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க சொல்ல முடியுமா? எங்களுக்கு அந்த அதிகாரமும் கிடையாது. தார்மீக ரீதியாக கூட நம்ம சொல்ல முடியாது. ஆனா ராஜா அப்படி சொன்னாரு. அப்பயே கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் எதிர்த்தாங்க. இது தவறு என்றால் தவறு நாங்க முடிவு பண்ணணும். உங்க கூட்டணி விமர்சிச்சதுக்காக நடவடிக்கை எடுக்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சாங்க. அது வருத்தப்பட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா தலைவர் அதுக்காக எல்லாம் எடுக்கல. திமுக விமர்சனம் செய்தார் அப்படின்றதுக்காக எல்லாம் எடுக்கல. திமுக கூட்டணி உடைக்கின்ற வகையில் அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுக்கள் அமைஞ்சதால அது தலைவர் உருவாக்கின கூட்டணி. எழுச்சி தலைவர் தலைவர் திருமா அவர்கள் உருவாக்கிய கூட்டணி. கூட்டணியில இந்த திமுகவோட கூட்டணி சேரணும் அப்படின்றவனும் இந்தியா கூட்டணியை உருவாக்குறதுக்கு அவரும் முக்கிய தலைவராக இருந்தது. அடிப்படையில தான் இந்த கூட்டணியில நாங்க இருக்கிறோம். தலைவர் தான் உருவாக்கின கூட்டணி நாங்க சொல்றோம் இல்லையா? அப்போ தலைவர் அவருடைய நம்பகத்தன்மையில் அந்த கூட்டணி உருவாக்கியிருக்காரு. அப்போ அந்த கூட்டணியை உடைப்பதன் மூலமாக அவர் பேச்சு அமைகின்ற மூலம் தலைவர் தலைவர் மீது மக்கள் அந்த தலைவர்கள் வச்சிருக்கின்ற நம்பிக்கை, கட்சியில் இருக்கிறவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை, பொதுமக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாம் கேள்விக்குறியாகுது. இது போச்சுன்னா கட்சியினுடைய கட்டுக்கோப்புக்கு எதிராக இருக்குது அப்படின்னு தலைவர் ஃபீல் பண்ணதால அந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. வேற ஒரு அழுத்தமும் திமுக விட்டு கிடையாது. ஆனா இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் சொல்லிதான் ஆதவர்ஜுனா இப்படி எல்லாம் செய்கிறார். இந்த நடவடிக்கை கூட ஒரு கண் துடைப்பு நாடகம் தான். எதை வச்சுன்னா இப்போ ரீசெண்டா பிரஸ் மீட்ல சொல்லும்போது ஆமாம் நான் தானே அதுல கலந்துக்க சொன்னேன், பட் அரசியல் சார்ந்து எதுவும் பேசிக்க வேண்டாம்னு சொன்னேன், பட் அந்த கலந்துக்க சொன்னேன் அப்படின்னு சொன்ன பாயிண்ட பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ என்ன தப்பு இருக்கு? அதுல என்ன தப்பு பார்த்துட்டீங்க? அனைவருக்குமானவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை விகடன் நிறுவனம் வெளியிடுது. அதனுடைய இணை வெளியீட்டாளரா ஆதவர்ஜுனா இருக்காரு. இணை வெளியீட்டாளர் என்பது வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம், அதனுடைய உரிமையாளர் அவர் தானே. அவங்க சேர்ந்து வெளியிடுற புத்தகத்துக்கு அவர் கலந்து கொள்ள கூடாதுன்னு ஒரு கட்சி தலைவர் எப்படி சொல்ல முடியும்? தார்மீகமா அது சொல்ல முடியாது இல்ல. விஜய் அழைச்சதை ஏத்துக்கிட்டாரா திருமாவளவன் அவர்கள்? தலைவர் என்ன சொன்னார்னா, விஜய் அழைச்சது ஏத்துக்கிட்டாரு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. விஜய் நீங்க அழைச்சு நடத்திதான் நடத்தீங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அரசியல் ரீதியாக பல அழுத்தங்கள் அது கொடுக்கும். மேடையிலே பல முடிச்சுகள் போடப்படும், கூட்டணி அறிவிக்கப்பட்டாலும் அறிவிக்கப்படும் அப்படின்னு நடக்கும். ஏன்னா அந்த கடந்த காலத்துக்கு அவருக்கு பெரிய அனுபவம் இருக்குது. அதனால அவர் நீங்க விஜய் வச்சு நடத்தீங்க, நான் வேணான்னு சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விகடன் என்ன விகடனும் வாய்ஸ் ஆஃப் காமனும் என்ன செஞ்சிருக்கணும்? தொடக்கத்துல பல தலைவர்களை கூப்பிட்டுன்னு நினைச்சாங்க. அதெல்லாம் தலைவர் தான் ஆலோசனை கொடுத்தாரு. ஆனா கடைசி நேரத்துல அவங்க எல்லாம் வரல. இப்ப இருக்குது தலைவர் தான். தலைவரை வச்சு அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்க வேண்டியதானே? யார் உங்களை தடுத்தாங்க? அப்புறம் தலைவரும் தவிர்த்துட்டு நீங்க விஜய் வச்சு வெளியிடுறீங்க அப்படின்னா அது வெளியிட்டுட்டு அந்த மேடையில நீங்க அரசியல் பேசுகின்ற போது அது தலைவரை பாதிக்காதா? அது தலைவர் திருமாவை பாதிக்காதா? கட்சியை பாதிக்காதா? அப்போ அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு தலைவர் திருமாவுக்கு தகுதி இல்லையா? திருமாவளவன் அவர்கள் தவிர்க்கப்பட்டதுல விசிகாவினருக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. அப்போ கண்டிப்பா எல்லாமே எப்படி இருக்கும்? அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுவதற்கு தலைவர் திருமாவுக்கு தகுதி இல்லைன்னா வேற யாருக்கு தமிழ்நாட்டுல தகுதி இருக்கு? எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க தவிர்க்கிறீங்க அப்படின்னா நாங்க எப்படி அதை ஏத்துக்க முடியும்? எப்படி பார்த்துன்னு இருக்க முடியும்? பார்த்தது மட்டும் இல்லாம அங்க விஜய் பேசின பேச்சு இருக்குதுல்ல, ரொம்ப அது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு பேச்சு. விஜய் என்ன சொல்லியிருக்கணும்? தலைவர் திருமா அவர்கள் வரல, வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பிரச்சனையே இல்லை. தலைவர் திருமா அவர்களுடைய மனது இங்கே தான் இருக்கிறது, இந்த நிகழ்ச்சியில் தான் இருக்குதுன்னு சொன்னா அது கூட தப்பு கிடையாது. ஏன்னா நிகழ்ச்சி நடக்குதுன்னா எல்லாருக்கும் அந்த யோசனை இருக்கும்ல, அதுவும் தப்பு இல்லை. ஆனா இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளாததற்கு காரணம் கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தத்துக்கு கட்டுப்பட்டு அவர் இந்த நிகழ்ச்சியில வரலன்னா அது இவருடைய கேரக்டரே கொஸ்டின் பண்றது இல்லையா? கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? ஏன் கேள்விக்குள்ளாக்குது?
தலைவர் வந்து எந்த அழுத்தத்திற்கும் பணிய மாட்டார் அப்படின்றது தான் பொது வெளியில ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அதையே கேள்விக்குள்ளாக்குது அந்த மேடை அப்படின்னா, அந்த மேடையில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா வந்து அன்னைக்கு கேள்வி கேட்டு, எங்க தலைவர் எந்த அழுத்தத்திற்கும் பணிய மாட்டார், இது வந்து பெருந்தன்மையோட அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வராம விட்டு கொடுத்துட்டாருன்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் வந்து அதை கைத்தட்டி ஆமோதிச்சிட்டாரு. அப்போ வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய வருத்தம். தலைவருடைய ஆளுமையை கேள்விக்குள்ளாக்கிய அந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்கியது. அது மட்டும் இல்லாம தலைவருடைய நம்பகத்தன்மையின் மீது பெரிய இடியை அது இறக்கியது. அதனால தான் இந்த நடவடிக்கை. திருமாவளவன் அவர்கள் அதில் பங்கேற்றிருந்தால் பல முடிச்சுகள் போடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. பட் பங்கேற்கவில்லை என்றாலும் பல முடிச்சுகள் இப்போ போடப்பட்டு தான் இருக்கு. காரணம் ஆதவர்ஜுனா அவர்களுடைய திமுகவை விமர்சிக்கும் பேச்சு ஒருபுறம், இன்னொரு பக்கம் வந்து விஜயோடு தோழமை ரீதியிலான ஒரு ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும்னு சொல்ற இடத்துல விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் அழைக்கும் போதே கருத்தியல் தலைவராக உருவெடுத்து வரும் அப்படின்னு தான் விஜயும் சொல்றாரு. ஸோ அப்போ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் விஜய் பக்கம் தோழமை, இன்னொரு பக்கம் திமுக தரப்புல ஒரு எதிர்ப்பு இப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருக்கிற ஆதவர்ஜுனா அவர்கள் இதை வச்சு ஒரு கால்குலேட் என்னன்னா, இங்க விசிகாவை வந்து திமுக கூட்டணியிலிருந்து பிரித்து விஜயோடு சேர்ப்பதற்கான வேலையை ஆதவர்ஜுனா முன்னெடுக்கிறார். சரியா தான் பிடிச்சிட்டீங்க பாயிண்ட். அப்ப அவங்க மேடையில் என்ன பேசியிருக்காரு? கருத்தியல் தலைமையாக உருவெடுத்து வருகின்றார். யார் வர்றாரு? விஜய் சொல்றாரு. விஜய் வர்றாரு. விஜய் இதுக்கு முன்னாடி என்ன கருத்து சொல்லிட்டாரு? அம்பேத்கரை பத்தியோ, மக்கள் விடுதலையை பத்தியோ, அல்லது இப்போ இருக்கிற ஆட்சியை பற்றியோ, அல்லது கருத்தியல் ரீதியா நான் சொல்றேன், என்ன அவர் கருத்து சொல்லிட்டாரு? இத்தனை படங்களை நடிச்சு எவ்வளவு கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. கருத்தியல் ரீதியான ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரா? அவர் வந்து கருத்தியல் தலைவரா அப்படின்னா இப்ப எழுச்சி தலைவர் யாரு? தலைவர் திருமா யாரு? தமிழ்நாட்டில் இன்னைக்கு கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய ஒரே தலைவர் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். அப்போ அவரு கருத்தியல் தலைவரை நாங்கள் சொல்லாத, நீங்க விஜய் கருத்தியல் தலைவர்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் மனசு புண்படுமா படாதா? அப்போ கருத்தியல் ரீதியான தலைவராகவும் தலைவர் திருமாவளவன், அது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏற்கனவே கருத்தியல் தலைவராக இருக்கிற திருமாவளவன் அவர்களை கருத்தியல் தலைவராக வளர்ந்து வருகிற விஜய் அவர்களோடு இணைத்து விட வேண்டும் அப்படிங்கிற இப்ப என்ன தேவை வந்துச்சு? விஜய் எத்தனை தேர்தல் நின்றுட்டாரு? இப்பதானே கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்ச உடனே அவர் சிஎம் ஆயிட்டார்ல. அப்போ அவரு படத்துல ஆகலாம், நடைமுறையில் மக்கள் கிட்ட வந்து நின்று வாக்கு சேகரித்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து போராட்டம் நடத்தி இதெல்லாம் அவர் யாருன்னு இன்னும் நிரூபிக்கவே இல்லை. தன்னுடைய கட்சியை அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் கலந்துக்கிட்ட 2வது கூட்டம் வந்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா. 2 கூட்டத்திலே ஒரே பாட்டில் முதல்வர் ஒரு பணக்காரன் ஆகிற மாதிரி சினிமாவில் தான் அதெல்லாம் சாத்தியம். ஒரு பாட்டில் முதல்வர் ஆகிறது அப்படின்றது விஜய்க்கு வேணும்னா சாத்தியமா இருக்கலாம், மக்கள்கிட்ட அப்படி சாத்தியமே இல்லை நடைமுறையில். அப்போ சோதிக்கப்படாத ஒரு விஷயத்த, நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்துக்காக போயிட்டு உடனடியா தலைவர் அந்த கூட்டணியில் இணையணும்னு, அவர்கிட்ட கூட்டணி வைக்கணும்னு என்ன தேவை இருக்குது? முதல்ல வெற்றிகரமான கூட்டணியில் இருக்கும்போது. ஆனா இது நீங்க சொல்ற இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ரீகால் பண்ற. சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில திருமாவளவன் அவர்களே சொன்னது, விஜய் அவர்கள் ஒரு 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 முக்கிய முடிவுகளை எடுக்கும் சக்தியாக அதாவது அந்த கட்சி தாவேகா அத்தகைய ஒரு நிலையில் வந்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு, ஒரு பேட்டியில சொன்னார். திருமாவளவன் அவர்களும் விஜயும் தாவேகாவையும் இத்தகைய ஒரு மனோபாவத்தோடு பார்த்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? ஒரு மாற்று சக்தியாக அவரை பொறுத்த வரைக்கும், அவர் தலைவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜனநாயக சக்திகளையும் வரவேற்பார். அவர் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவர் வந்து நீங்க ஒழிஞ்சு போங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும்? இல்ல, அவருடைய பண்புப்படி வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு விடுறது வேற. பட் ஒரு மாற்று ஒரு முடிவெடுக்கும் சக்தியாக தாவேகா இருக்கும்னு சொல்றது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். உண்மைதானே? அதாவது இவ்வளவு பெரிய சம்பளத்தை விட்டு நீங்க வந்து ஒரு கட்சி தொடங்குற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குது விஜய்க்கு. அந்த தைரியத்தை அவர் பாராட்டுறாங்க. அதனால உண்மை ஒரு சரியான முறையில கட்டமைச்சு உழைத்தால் முடிவெடுக்கும் சக்தியாக அவர்கள் வளர முடியும். அப்படி ஒரு வாழ்த்து செய்தி தானே தவிர இப்பவே அவர்களுக்கு முடிவெடுக்கின்ற சக்தி இருக்குதுன்னு அதுக்கு பொருள். 3வது பெரிய சக்தின்னு சொன்னார் நினைக்கிறேன். எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 3வது சக்தியாக உருவெடுக்கும் சூழல் எதிர்காலத்துலதான், இப்ப கிடையாது. ஆமா, இப்ப கிடையாது. இன்னைக்கு தமிழகத்துல திமுகவுக்கு அடுத்து விடுதலை சிறுத்தைகள் தான் பெரிய கட்சி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கிற நேரத்துல வந்து பெரிய கட்சிக்கு வந்து கூட்டணியை அவங்க தான் சேர்ந்து தேடி வரணுமே தவிர நாங்க தேடி போகணுன்ற எந்த அவசியமும் அவங்களுக்கு இல்லை. ஓகேங்க சார். ஸோ இந்த ஆதவர்ஜுனா அவர்களை மையப்படுத்தின விஷயத்தில் நான் ஃபைனலாக ஒரு விஷயம், அவருடைய ரீசெண்ட் வீடியோஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் அண்ட் லெட்டர்ஸ் மூலமாக சில விஷயங்கள் தெரிஞ்சது என்னன்னா, விசிகாவினுடைய அந்த மாநாட்டு வெற்றிகள், கடந்த முக்கியமான 2 மாநாடுகள், அதுலலாம்
அந்த வெற்றிகளுக்கு அவருடைய பங்கு பிரதானமாக இருந்திருக்கிறது. ஒருங்கிணைப்பாளராக முக்கிய பங்குகளை வகித்திருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த அவர் வந்து கிளைம் பண்றார். பட் நீங்க உங்களோட பேட்டியில ரீசென்ட் பேட்டியில சொல்லும்போது, அதுல அவர் எந்த ஒரு இதுவும் பண்ணல, கான்ட்ரிபியூஷனே இல்ல அப்படின்றத சொன்னீங்க. அது எப்படி கான்ட்ரிபியூஷன் இல்லன்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ படி வந்தா, அப்படி இல்லாத ஒருத்தர் எப்படி அத கிளைம் பண்ணிக்க முடியும்? அது வந்து வருத்தமா ஒருங்கிணைப்பாளராக? இருக்கு. ம். வருத்தமா இருக்குது எங்களுக்கு. அவர் அத மாத்திக்கணும். ஏன்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய பழக்கம் எப்படின்னா, இதுவரைக்கும் 30 மாநாடு நடத்தியிருக்கோம். 30 மாநாட்டுக்கும் ஒட்டுமொத்த 30 மாநாட்டுக்கு நாங்க சேர்த்து செலவு செஞ்சா இந்த 30 வருஷத்துல நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தா, ஒரு 10, 15 கோடி கூட தேராது. 30 வருஷத்துக்கு நான் சொல்றேன். ஆனா என்ன கட்டமைக்கப்பட்டதுன்னா, 50 கோடி ரூபாய் மாநாட்டுக்கு செலவிடப்பட்டது அப்படின்னு கட்டமைச்சிருக்காங்க. அப்ப என்ன செலவுன்னு நாங்க யோசிச்சு பார்க்குறோம். 50 கோடி ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு என்ன மாநாட்டுல இருக்குது? எங்களுக்கு அப்படி ஒரு பிராக்டிஸ் கிடையாது. 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி மாநாட்டை நடத்த வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை. எங்க மாநாட்டுக்கு செலவு பண்ற செலவு என்ன தெரியுங்களா? அந்த மேடைக்கான இடம் இருக்குல்ல, அந்த செலவு தான். பழைய மாநாட்டிலலாம் ஒரு பெரிய மேடையை போடுவாங்க, அங்கங்கே லைட்டு கட்டுவாங்க. மிஞ்சி போனால் ஒரு 10 லட்சம் 20 லட்சத்தில் ஒரு பெரிய மாநாடு முடிஞ்சிடும். இப்போ விலைவாசி எல்லாம் ஏறி போயிருக்குது. அதனால வந்து ஒரு மாநாடு நடத்துறதுக்கு அதிகபட்சம் 1 கோடி 1.5 கோடி செலவாகுது. இந்த 1 கோடியும் 1.5 கோடியும் எப்படி வந்து சேருதுன்னா, மாநாட்டு நிதியாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் பணம் கொடுப்பாங்க. அவர்களுடைய நன்கொடைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து மக்கள்கிட்ட வசூலித்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. 80 மாவட்ட செயலாளர்கள் ஒரு மாவட்டத்தில் 2 லட்சம் ரூபாய் எங்களுக்கு நன்கொடை கொடுத்தாலே அதே 1.5 கோடி வந்துடுது. அப்புறம் கொஞ்சம் நிதியை வசூலிப்பாங்க. ஸோ மக்கள் கொடுக்கின்ற பணத்தில் தான் அந்த மாநாட்டையே நடத்துகிறோம். அப்போ நீங்கள் 50 கோடி செலவு பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு குழப்பமாகுது. 50 கோடி செலவு பண்ணுறதுக்கு 50 கோடி மேடை போடுறதுக்கு எங்கே இருக்குது அந்த செலவு? நாங்கள் என்ன தங்கத்திலேயே மேடை போட போகிறோம்? இல்லை தங்க சிம்மாசனத்தையா மேடையில் வைக்க போகிறோம்? அப்போ என்ன கணக்கு வருது அப்படின்னா, 50 கோடி எதுக்கு செலவு பண்ணுறாங்க? 10 லட்சம் பேர் ஒரு மாநாட்டை கூப்பிடுறாங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டு செலவு காசு கொடுக்கணும், அவங்களுக்கு வண்டி வச்சு கொடுக்கணும். இந்த செலவெல்லாம் இந்த 50 கோடியில் கணக்கு வருது. அப்போ என்ன எங்களுக்கு வருத்தம் அதில் வருதுன்னா, மக்களுக்கு பணம் கொடுத்து இது வரைக்கும் ஒரு கூட்டத்தை கூட விடுதலை சிறுத்தைகள் கூப்பிட்டதில்லை. அவர்கள் எல்லாம் தலைவர் சொல்லிட்டாரு, நம்ம தலைவர் திருமாவர்கள், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே மாநாட்டுக்கு அழைக்கிறேன் வாருங்கள் அப்படின்னு சொன்னா போதும். இது ஒண்ணுதான். அவங்களே சாப்பாடு செஞ்சுப்பாங்க, அவங்களே வண்டியை புக் பண்ணிப்பாங்க, அவங்களே ஆட்களை திரட்டிப்பாங்க, அவங்களே யூனிஃபார்ம் எடுத்துருவாங்க, அவங்களே கொடி எடுத்துருவாங்க. எல்லா செலவும் தொண்டர்களுடைய செலவு, கீழ்மட்ட பொறுப்பாளர்கள் செலவு, மாவட்ட செயலாளர்களுடைய செலவு, இதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணி அவர்களுடைய செலவுல மாநாட்டுக்கு வந்து சேருவாங்க. அதனால தான் எங்கள் மாநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்பாக நடக்கும். மக்களுடைய தன்னெழுச்சியில் வர்றது தான். இப்போ இந்த 50 கோடி செலவு பண்ணி கூப்பிடுறதெல்லாம் என்னன்னா, இந்த 50 கோடி இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ண கணக்கு போட்டால் ஒட்டுமொத்தமாக கட்சியினுடைய தொண்டர்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு பக்கம் மாநாட்டுக்காக தொண்டர்களை கூட்டுவதற்காக காசு செலவு பண்ணாங்கன்ற அந்த ஒரு விமர்சனத்துக்கு ஒரு பதிலாக இதை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறமா விசிகாவுக்கு ஒரு பெரிய எக்கனாமிக்கல் பேக் போனா இருக்கிறார் அப்படிங்கிற பாயிண்ட். அவர் அந்த மாதிரி என்ன, அவர் வந்து எந்த நிறுவனங்களையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, எல்லா நிறுவனத்திலையும் ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் இப்போ வந்து வெறுங்கையா தான் இருக்கிறேன்னு சொன்னேன். அவர் அந்த அடிப்படையில் கட்சியில சேர்க்கல தலைவர். அவருக்கு வந்து ஒரு ஐபேக்ன்ற ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சதால தேர்தல் ரீதியான ஒரு வியூக அமைப்பாளர் அப்படின்ற ஒரு பயிற்சி இருக்கு ஏற்கனவே. அதை வந்து பயன்படுத்தி கட்சி தேர்தலுக்கு தயார்படுத்துவதற்கு பல ஆலோசனைகளை அவர் சொல்லுவார். அதன் மூலமாக கட்சியை ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு கொண்டு போனான்னு அவர் நம்பினார். அந்த நம்பிக்கை வந்து இல்லாமல் வந்து மாநாடு நடத்துறது, கூட்டங்களை கூட்டுறது அப்படின்ற மாதிரி அது திசை திரும்பி போச்சு. ஸோ அதை வந்து செய்யலை. ஏன்னா அதுவும் ரீசெண்டாக நடந்த மாநாட்டில் 2ஆம் கட்ட தலைவர்களின் ஆதரவோடு அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் ஒருங்கிணைத்த அந்த மாநாட்டில் 2ஆம் கட்ட தலைவர்களின் ஆதரவோடும் தன்னுடைய ஒருங்கிணைப்போடும் இந்த விஷயம் நடந்திருக்குன்றது அந்த வீடியோவில் கன்வே ஆச்சு. அந்த மது ஒழிப்பு மாநாட்டு. ஆமாம், முதல்ல அந்த மாநாட்டிலே அவருடைய கான்ட்ரிபியூஷனே இல்லையே. அப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்கள் மேடையிலே ஏறலையே. ஏன்னா 2வது தலைவர் யார் மேடையில் ஏறணும் எல்லாம் ப்ரோட்டோகால் பண்ணியாச்சு. தலைவர் தான் மேடையை வடிவமைச்சார். மேடையை டிசைன் அவர் தான் வடிவமைச்சார். என்ன எது எங்கெங்கே வரணும் அப்படின்றது அவர் தான் வடிவமைச்சார். முக்கியமான கட்சி பொறுப்பாளர்களுடைய சில ஆலோசனைகளை கேட்டு அங்கே சில வேலைகள்லாம் செஞ்சாங்க. பெரும்பாலும் அவர் டிசைன் பண்ணது தான். மக்கள் வந்து அவர் அவருக்கு முகத்தை பார்க்கறதுக்கு தான் வந்தாங்க. அப்போ மாநாட்டை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராக்டிஸ் இருக்குது. கட்சியில் முன்னணி பொறுப்பாளர்கள் பல பேர் இருக்கிறாங்க. இந்த மாநாட்டு திடலில் வந்து தங்கி இரவு பகலாக தங்கி அவர்களெல்லாம் வேலை செஞ்சாங்க. அப்போ அவர்களுடைய உழைப்புக்கெல்லாம் என்ன அங்கேயே மரியாதை? இவர்களுடைய ஒத்துழைப்போடு அவர் நடத்தினார் அப்படின்னு சொன்னால் இது வந்து அப்போது தலைவர் யார் அங்கே இல்லை?
தலைவருடைய ரோல் எங்க? இந்த மாதிரி கிளைம் பண்ணக்கூடாதுல்ல. ம். நீங்க தேசம் காப்போம் மாநாட்டுக்கு அவருடைய பங்களிப்பு இருந்துச்சு. அதை நாங்க இல்லைன்னு சொல்லல. தலைவரே அதை சொல்லியிருக்காரு. மாநில செயற்குழு கூட்டத்தில் அதுக்கு நன்றியும் நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா இதுல வந்து மது ஒழிப்பு மாநாட்டுல எதுவுமே இல்லை. அது முழுக்க முழுக்க தலைவரின் மேற்பார்வையில், தலைவருடைய வழிகாட்டுதலில், கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய ஒருங்கிணைப்பில் அது முழுமையா நடந்தது. அதுல விஓசிக்கு அந்த பங்கு இல்லை. ஓகே. ஸோ இது ஆக்சுவலி ஒரு அஃபிஷியல் அறிவிப்பு மாதிரியே கூட எடுத்துக்கலாம். தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. நான் ஃபைனலா ஒரே ஒரு விஷயம், திமுகவை பற்றி சில விஷயங்கள் விசிக தரப்பிலிருந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள், இந்த மன்னர் மனநிலை அப்படிங்கிறதே எடுத்துப்போமே. இவர் சொல்லியிருந்தது அதிகார பகிர்வு கொடுக்காது. அதாவது இப்போ அதில் நான் எக்ஸாக்டாக வந்துக்கிறேன், இந்த கேட்ட சீட் கூட கொடுக்கல அப்படின்னு. நீங்கள் டிமாண்ட் பண்ணுற சீட்டுன்றது ஒன்றா இருக்கும், ஆனால் அவங்க கொடுக்கறது சொற்பமான சீட்டுகளாக இருக்கும். இப்போ சொல்கிற அவங்க 200 தொகுதிகளில் திமுகன்ற சொல்கிற கணக்குப்படி பார்த்தா கூட மற்ற கூட்டணி கட்சிகள் கூட சேர்ந்து விசிக இருக்கும்போது திரும்பவும் ஒரு சொற்பமான சீட்டு தான் இருக்கும் அப்படின்ற போது. ஆனால் விசிகாரங்கிட்டலாம் கொஞ்சம் பேசும்பொழுது அவங்களுடைய எப்போ எங்களுக்கு இருக்கிற பலத்தின்படி பார்த்தா ஒரு 25+ சீட்டாவது நாங்கள் எதிர்பார்க்குறோம் சட்டமன்ற தேர்தலுக்கு. ஆனால் அத்தகைய சீட் கிடைக்குமான்றது டவுட்டாக இருக்குது. அப்படின்ற போது இந்த மனநிலையை பார்க்குறேன். இப்போ திமுக கிட்ட அந்த மனநிலை இல்லைன்னு உங்களால் தவிர்த்திட முடியுமா? இல்லை, இப்போ அதை பற்றி பேசுகிற தேவையே எங்களுக்கு வரல. ஏன்னா 26 தேர்தலுக்கு நடுவில் 1 வருஷம் இருக்குது. இதெல்லாம் அந்த நேரத்தில் பேச வேண்டிய விஷயம். கூட்டணி நேரத்தில் இது பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயத்துக்கு இப்போவே நம்ம முன்கூட்டி எந்த விதமான ஒரு கருத்தையும் கணிப்பையும் நம்ம சொல்லிடக்கூடாது. அது தலைவர் தான் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இப்போதைக்கு நாங்கள் அதை பற்றி கருத்தே சொல்ல முடியாது. ஓகே. ஸோ ஆனால் அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாத சுச்சுவேஷன்ஸ் தானே இருந்திருக்கு கடந்த காலங்கள்லையும். எங்களுக்கு 100 சீட்டு வேணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம். ஆனால் யதார்த்தம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். யதார்த்தத்தின் அடிப்படையில் தான் தலைவர் முடிவு எடுப்பார். ஸோ வருகின்ற தேர்தல் வந்து 2026 மே மாதம் நடக்க போகுது. ஓகே. அது வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கோம். ஓகே. ஏன்னா இதைத்தான் வந்து என்ன மாதிரி பார்க்க நேரிடுதுன்னா, சரி ஓகே என்ன இருந்தாலும் திமுகவை விட்டா வேறு வழி இல்லை, அதனால சரி ஓகே கடைசியில் இதே நிலைமையில் இருந்துக்குவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகிறதோ விசிக அப்படின்னு? இல்லை, அப்படியெல்லாம் தள்ளப்படலை. படிப்படியான முன்னேற்றங்கள். தலைவர் சொல்லுவார், அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தும் திருத்தமாக வளருவோம் அப்படின்றது தான் எங்களுடைய தலைவர் சொன்னது. அதுதான் நாங்கள் இனிமேல் கடைபிடிப்போம். ஓகேங்க சார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 நெருங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு, அதை பற்றி நடக்கும் பொழுது அதை பற்றியும் தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக. தற்போது நடந்திருக்கிற நிகழ்வுகள் தொடர்பாக உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.